வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவல். டால்பின்கள் எழுப்பும் ஒலி. கடலுக்குள் படகு அல்லது கப்பலில் வழி தவறும் சில மனிதர்களுக்கு டால்பின் மீன்கள் வழிகாட்டி கரையேற உதவும் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக டால்பின்கள் மனிதர்களோடு நெருங்கி பழகும் இயல்பு கொண்டவை என்பதால் டால்பின் மீன்களை பொழுதுபோக்கு நீர் விளையாட்டுகளில் பயன்படுத்துவது உண்டு. கடலுக்குள் வாழும் டால்பின்கள் தங்கள் கூட்டத்தை தொடர்பு கொள்ள பல்வேறு ஒலி குரல்களை பயன்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக டால்பின்கள் உயர் அதிர்வெண் கொண்ட சில் மற்றும் கிளிக் பாணிகளில் ஒலியை எழுப்பி தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றன. இந்த ஒலி அலையின் நீளம் மற்றும் வேகத்தை பொறுத்து சமூக தொடர்பு, உணர்ச்சி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் என தெரிய வந்துள்ளது. இவை கிளிக் என்ற ஒலியை பெரும்பாலும் எந்த இடத்தில் நீந்துகிறோம் என்பதை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்துகின்றன. இதேபோல சிக்னேச்சர் விசில் என்ற ஒருவித ஒலியை எழுப்பும்போது அது கேட்பதற்கு ஒரே அதிர்வெண் கொண்டது போல் தெரிந்தாலும் மிக நுண்ணிய மாறுபாட்டுடன் இருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டால்பின் மீனுக்கும் தனித்துவமான சிக்னேச்சர் விசில் ஒலி இருப்பதையும் இந்த ஒலியை வைத்து குறிப்பிட்ட டால்பின் மீனை மற்ற டால்பின்கள் இனம் கண்டு கொள்கின்றன என்பதையும் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். சக டால்பின்கள் காயமடைந்த நிலையில் காப்பாற்ற உதவி கோரியும் நீண்ட காலம் பிரிந்திருந்த சக டால்பின் மீன்களை கண்டறியும் போதும் டால்பின் மீன்கள் அதிக அளவில் ஒலியை எழுப்புகின்றன. மனிதர்களைப் போல பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த ஒலிகளை அவை நீண்ட காலமாகவே பரிணாம வளர்ச்சியில் வளர்த்து வந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.